தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Redmi Note 8 Pro வரப்போகுது. அதோட 5 சிறப்பு அம்சங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க Redmi Note 8 Proக்கு என்ன பெனிஃபிட்ஸ், என்ன பெஸ்ட் ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த லீக்ஸ் படி இதுக்கு ஒரு 5 பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம Note 8 சீரிஸ்ல நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, நம்ம ஒன்னா பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம Note 8 Pro எப்போ லான்ச் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல பெஸ்டான 5 ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ரெட்மி பாத்தீங்கன்னா இப்போ MediaTek G90T ப்ராசஸர் யூஸ் பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா எம்ஐஏ வந்து தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க, நாங்க வந்து MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸர் ஏன் யூஸ் பண்ணாங்க, இந்த ப்ராசஸர்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸர் வந்து நெக்ஸ்ட் லெவல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதாவது இந்த ப்ராசஸர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேம் விளையாடு ரொம்ப பெட்டர் யூசர் ஃபேஸா இருக்கும், பெட்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம GPU அண்ட் CPUs ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. GPU உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் நல்லா இருக்கும், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ராசஸர் இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இதை வந்து Redmi Note 8 Proவை Realme 5 Proவோட கம்பேர் பண்ணா Realme 5 Pro நல்ல ஃபோன் தான், அதுவும் வந்து லான்ச் ஆக போகுது. ரெண்டுத்துக்கும் இப்போதான் காம்படிஷன் போயிட்டு இருக்கு, எந்த போன்ல எந்த ஃபீச்சர்ஸ் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ Redmi Note 8 Pro வந்து Realme 5 Proவோட கம்பேர் பண்ணா அதுல பாத்தீங்கன்னா Realme 5 Proல Snapdragon 712 ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க, அதுவும் நல்ல ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாம Redmi Note 8 Pro வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 கீழே தான் வரும். பட் என்ன பிரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிலோ 20,000 தான் வரும். நீங்க என்ன பிரைஸ்ல வரும் எதிர்பார்க்கறீங்க, என்ன பிரைஸ்ல வரும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. Redmi Note 8 Pro செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 18 watts சார்ஜிங் அப்படியே பாக்ஸோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து நம்ம Realme 5 Pro கம்பேர் பண்ணா Realme 5 Proல VOC சார்ஜிங் 3.0 அது ஒரு பெஸ்ட் ஃபீச்சரா இருக்கும் Realmeல. அது மட்டும் இல்லாம தேர்ட் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, Redmi Note 8 Proல கேமரா குவாட் கேமரா, அதே மாதிரி Realmeலே தான் இப்போ குவாட் கேமரா நிறைய ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு போன் கம்பெனிஸுமே காம்படிஷன்ல இருக்காங்க. Redmi Note 8 Pro பொறுத்த வரைக்கும் குவாட் கேமரா கொடுத்தாலும் அவங்க 64 மெகா பிக்சல் கேமரா தராங்க. ஏன்னா Redmi Note 7 Proல 48 கொடுத்தாங்க. ஸோ அதோட ஹையர் வெர்ஷன் தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு 64 மெகா பிக்சல் கேமரா தராங்க சாம்சங் சென்சர் சப்போர்ட்டோட. அது மட்டும் இல்லாம வைட் ஆங்கிள் மேக்ரோ லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Realme பாத்தீங்கன்னா அந்த லீக்ஸ் படி பாத்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கேமரா இல்ல 64 இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா மோஸ்ட்லி 48 மெகா பிக்சல் கேமரா தான் வரும் Realme 5 Proல. இதுலயும் பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் மேக்ரோ லென்ஸ் அந்த சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. Redmi Note 8 Proல ஃபோர்த் பாயிண்டா பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வாட்டர் டிராப் நாட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெட்டர் ஃபீச்சரா இருக்கும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா Redmi Note 8 Proல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால லான்ச் ஆகுமா ஃபர்ஸ்ட் சைனால லான்ச் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 5 இருக்கட்டும் Note 7 Pro இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால தான் லான்ச் ஆச்சு. அதனால Note 8 Pro வந்து அவங்க கொடுத்த லீக்ஸ் படி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனால தான் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்தியா லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு போனுமே நல்ல போன்ஸ் தான். பட் ஆனா வந்து Realme இந்தியா Redmi ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு Redmiல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் கிட்டத்தட்ட புதுசா MediaTek கொண்டு வந்திருக்காங்க G90T ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம பிரைஸ் 20,000 வருது. அதே Realme 5 Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 712 ப்ராசஸர், அதுவும் நல்ல ப்ராசஸர் தான். பட் ஆனா அது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். என்ன பிரைஸ்ல வரும்ன்றதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க Realme 5 Pro வாங்குவீங்களா இல்ல Redmi Note 8 Pro வாங்குவீங்களான்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு Redmi Note 8 Pro லான்ச் ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா Redmi Note 7 Pro இப்பதான் லான்ச் பண்ணாங்க. Redmi Note 8 அண்ட் Note 8 Pro ரெண்டுமே சேர்த்து லான்ச் பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கும். மேபி அது நம்ம வர பவர் தான் தெரியும். ஏதாச்சும் லீக்ஸ் வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். நம்ம மொபைல் ரிலீஸ் ஆகும்போது மீதி அப்கமிங் நியூஸ் எல்லாம் சொல்றோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.